முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்னும் வார்த்தைகள் காதுகளில் விழத் தொடங்கிய போதே ஒட்டுமொத்த தமிழகமும் இருளில் மூழ்கத் தொடங்கியது. விடியல் தருவோம் என சொல்லி தமிழகத்தை இருண்ட காலத்திற்கு இழுத்துச் சென்றிருப்பவர் தான் திமுகவின் கடைசி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இவர் திமுகவில் இணைந்தது முதல் இன்று வரை இவரின் மேல் எண்ணற்ற சட்டப்பிரிவுகளின் கீழ் மது விநியோகத்தில் தங்களுக்கு நெருக்கமான நிறுவனங்களுக்கு கோடிக்கணக்கில் லாபம் ஈட்டியது. டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் ஊழல், 375 கோடி ரூபாய் புதிய தலைமைச் செயலக கட்டிட ஊழல், உச்ச நீதிமன்ற தடையை மீறி நூற்றுக்கணக்கான BS4 ரக வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டதன் மூலம் போக்குவரத்து துறைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் சாலை வரி இழப்பு ஏற்படுத்தியது. மதம், மொழி அடிப்படையில் பிரிவினையை தூண்டியது என சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய இவரே அதிக வழக்குகள் கொண்ட முதலமைச்சர்கள் பட்டியலில் நம்பர் 1. கேசுக்கு மானியம், சொத்து வரி குறைப்பு, மின்கட்டணம் குறைப்பு, தரமான கல்வி என வாய்க்கு வந்ததை வாக்குறுதிகள் என வாய்கழிய பேசி 90% வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு மக்களை வஞ்சித்தது. பெண்களுக்கு பாதுகாப்பளிப்பேன் என வீரவசனம் பேசி சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லா மாநிலமாக தமிழகத்தை மாற்றியது. போதையில்லா தமிழகம் என கூறி இன்று மூளைக்கு மூளை கஞ்சாவும் போதைப் பொருட்களும் தாராளமாக கிடைக்க வழிவகை செய்து இளைஞர்களின் எதிர்காலத்தை படுகொலியில் தள்ளியது. மக்கள் நலனை மறந்து அமைச்சர்களின் ஊழலை பாதுகாக்கவும் கேள்வி கேட்கும் சாமானியர்களை கைது செய்யவும் காவல்துறையை பயன்படுத்தி 37 லாகப் மரணங்களுக்கு வித்திட்டது. தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள் என ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்த்தாலும் உதயநிதியை அடுத்த முதலமைச்சராக்கி தமிழகத்தை தலைகுனிய வைப்பதே இவரின் ஒரே லட்சியம். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை புறக்கணித்து குடும்ப அடையாளத்தை மட்டுமே வைத்து தமிழகத்தை அழித்துக் கொண்டிருக்கும் இத்தகைய வாரிசு அரசியல் நமக்கு தேவையா? சிந்தித்து பாருங்கள் மக்களே. வாக்களிப்பீர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு.